என் இஷ்ட தெய்வத்தை வணங்கி, என் குலதெய்வத்தை வணங்கி, என் முருகப்பெருமானை வணங்கி இந்த வீடியோவை தொடங்குறேன். இது ஒரு சின்ன குழந்தையோட ஜாதகம். இந்த குழந்தை பிறந்தது 29/3/2019 5:25 காலையில சென்னையில பிறந்த குழந்தை. இந்த குழந்தை வந்து இந்த வாரம் டாபிக்கே நம்ம கொடுத்துக்க தலைப்பு வந்து தாய்ப்பாசம் கிடைக்காத குழந்தைகள் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வாட்டி டாபிக்கா கொடுப்போம். இந்த குழந்தையோடைய அம்மா வந்து 8/2020 அந்த வருஷம், அதாவது இந்த பிள்ளை பிறந்து 1 வருஷம் 5 மாசத்துல இறந்துட்டாங்க. அது ஏன் இறந்தாங்க, நம்ம ஜாதக ரீதியா தாய்ப்பாசம் கிடைக்காத ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த பிள்ளை பிறந்தது வந்து மீன லக்கணம். லக்கணத்திலே சூரியன் இருக்கு, அடுத்தாப்ப செவ்வாய் இருக்கு, 4வது வீட்டுல ராகு இருக்கு, 10வது வீட்டுல குரு, சந்திரன், கேது, சனி 4 பேர் இருக்காங்க. 12ல சுக்கிரன் இருக்கு, புதன் இருக்கு. இந்த ஜாதகருக்கு பெரும்பாலும் தாய் அன்பு கிடைக்காத ஜாதகம் எப்படி இருக்கும்னா 4வது வீட்டுல பாவகிரகம், 4வது வீடு கெட்டிருக்கும். அதான் 4வது வீட்டுல பாவகிரகம். 4ஆம் வீட்டுக்கு அதிபதி அவரும் ஏதாட்டு ரூபத்துல பாதிக்கப்பட்டிருப்பாரு. அடுத்தப்ப சந்திரன், மாதாக்காரங்களான சந்திரன் வந்து கெட்டு போயிருக்கணும். அடுத்தப்ப சந்திரனுடைய வீடு கடகம், அதுவும் கெட்டு போயிருக்கும். இவ்வளவும் கெட்டாதான் அந்த அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை வரும். எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை வராது, நீங்க எதுவும் நினைச்சு பயந்துக்காதீங்க. இந்த ஜாதகத்துக்கு பிறந்து 1.5 வருஷத்துல அவங்க அம்மா இறந்ததுக்கு என்ன காரணம், அதை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். சரியா? இப்போ வந்து இந்த ஜாதகத்துக்கு வந்து பாருங்க, 4ல ராகு இருக்கு, அது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தாப்ப சந்திரன் 10ல இருக்கு. சந்திரன் வந்து 4ல திக்பலம், 10ல திக்பலத்தை அது இழந்துரும். அதனால அதுவும் ஒரு காரணம். சரி, நீங்க கேட்கலாம், சந்திரன் கூட தான் குரு இருக்கு, குரு இருக்கும்போது சந்திரன் வலுவாயிருவார்ல, அப்படி எப்படி அவங்க அம்மா இறந்தாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த குரு வந்து 0 டிகிரில 24 கலையில தான் இருக்காரு. அப்பந்தான் இது உள்ள நுழைறாரு. இப்போ அவர் சந்திரனை சுபத்துவப்படுத்தோம்னா சந்திரன் 23 டிகிரில இருக்கு. என்னைக்குமே ஒரு கிரகம் இணையும் போது 21 டிகிரில இணைஞ்சாதான் அந்த கிரகத்தோட இணைவேன்னு எடுத்துக்கலாம். ஒரு 8 டிகிரி 3 டிகிரிக்குள்ள இணைஞ்சாதான் அந்த கிரகம் சுபத்துவம் படுத்த முடியும். அதனால சந்திரனை குருவால சுபத்துவம் படுத்த முடியல இந்த ஜாதகத்துக்கு. அடுத்தாப்ப இந்த சந்திரன் 23 டிகிரி, சனி அதே வீட்டுல 25 டிகிரி. சனியால சந்திரன் முழுசா பிடிக்கப்பட்டாரு. அதோட மட்டும் விடல, இந்த சந்திரன் 23 டிகிரி, கேது 28 டிகிரி, 5 டிகிரில கேதுவோட இணைஞ்சிருக்காரு. ஒரு காரக கிரகத்தை இவ்வளவு கிரகம் ஒன்னா சேர்ந்து தாக்கும் போது அந்த கிரகத்தால ஜீரணிக்க முடியாது, தப்ப முடியாது. இந்த ஜாதகத்துல நான் முக்கியமா இதுவரைக்கும் எந்த யூடியூப் சேனல்ல யாரும் சொல்லாத ஒரு சின்ன விவரத்தை சொல்றேன், தெளிவா கேட்டுக்கிறேங்க. ஜாதகம் படிக்கிறவங்க இதை அழகா பாத்துக்கலாம். 4வது வீட்டுல ராகு, 4வது வீட்டுக்கு அதிபதி, 4வது வீட்டுக்கு 8வது வீட்டுக்கு அதிபதி சனி. அவர் அந்த வீட்டுக்கு 12ல மறைஞ்சு 25 டிகிரில இருக்காரு. கேது 28 டிகிரில இருக்காரு. 3 டிகிரில அந்த 4வது வீட்டுக்கு அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்ற ஆயுள்ஸ்தானத்துல இந்த சனியோட ஆயுள்ஸ்தானாதிபதி சனிய கேது 3 டிகிரில அஷ்டமனம் பண்ணியிருக்காரு. அதாவது கிரகணம் பண்ண மாதிரி இது வந்துடும். அப்போ இந்த தாயார் ஸ்தானாதிபதிக்கு 8வது தாயார் ஸ்தானத்துக்கு 8வது வீடு, அந்த வீட்டுக்கு அதிபதி பாதிக்கப்பட்டிருக்காரு. அது மட்டும் காணாது, ஏன்னா இவங்க அம்மா இறந்தது 1 வயசுல இறந்துருக்காங்க. 1 வயசு 1 வருஷம் 5 மாசத்துல இறந்துருக்காங்க இவங்க அம்மா. அப்போ அவ்வளவு சீக்கிரமா அவங்க அம்மாவை வந்து இறந்ததுக்கு காரணம் என்னங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா, இந்த அம்மா ஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் 22 டிகிரில இருக்காரு. அம்மா ஸ்தானத்துல 28 டிகிரில ராகு இருக்காரு. நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோ முதல்ல இருந்தே எல்லா வீடியோவும் கண்டினியூவா காமிச்சிட்டு வருவேன். அதாவது ஒரு கிரகம் ஒரு வீட்டுல இருந்தா அதுக்கு 5, 9 உள்ள கிரகமும் அந்த கிரகத்தோட இணையுது அப்படிங்கிறது அர்த்தம், மறைமுகமா இணையுது அர்த்தம். இது ஒன்றும் வித்தியாசம் ஒண்ணு கிடையாது, நாடியில உள்ளதுதான் இது. இப்ப பாருங்க, இந்த ராகு புதன் கூட இணைறாரு, இதுக்கு 9ல இணைறாரு, இது 5ல கிரகம் ஒண்ணு இல்லை, 9ல ராகு இருக்காரு. சுக்கிரன் இருக்காருல்ல, சுக்கிரன் தான் இதை காப்பாத்துவாரா அப்படின்னு பார்த்தா, சுக்கிரன் இந்த லக்கணத்துக்கு 8ஆம் வீட்டுக்கு அதிபதி, அவர் 4ஆம் வீட்டுக்கு அதிபதி கூட இணைறதே ஒரு வகையில தப்பு. அப்படிங்கிறதுனால இந்த சுக்கிரன் 8 டிகிரில தான் இருக்காரு, ஆனா புதன் 22 டிகிரில இருக்கு. இந்த ராகு 28 டிகிரில இருக்காரு. 5 டிகிரில அந்த 4வது வீட்டுக்கு அதிபதியான புதனை அவர் பீடிச்சிருக்காரு. இதுல இன்னொரு விஷயம், இந்த புதன் 7ஆம் வீட்டுக்கு அதிபதி இல்லை, அப்போ இவங்களுடைய கணவர் பாதிக்கப்படுவாங்களா, கல்யாணம் முடிக்கிற டைம் இந்த பிள்ளைக்கு அது பாதிக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 7வது வீட்டுக்கு இந்த புதன் 6வது வீட்டுல உட்காந்துருக்கு.
அப்போ இந்த 7ஆம் வீட்டு வேலையை புதனால செய்ய முடியாது. 4வது வீட்டுக்கு 9ல இருக்காரு, திரிகோணத்துல இருக்காரு. அதனால 4ஆம் வீட்டு வேலையை தான் செய்வாரு. அந்த 7ஆம் வீட்டு வேலையை இவர் செய்ய மாட்டாரு. ஆனா 7ஆம் வீட்டை பாக்குற சூரியனும் சுக்கிரனும் செய்வாங்க. நம்மளுக்கு இப்போதைக்கு அது டாபிக் கிடையாது. இப்ப நம்ம பேசுற டாபிக் வந்து இந்த வீட்டுக்கு இது மறைஞ்சு இந்த ராகுவோட சேர்ந்ததுனால கணவனுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த வீட்டுக்கு 9ல இருந்ததுனால அம்மா ஸ்தானத்துக்கு திரிகோணத்துல இருக்கிறதுனால அந்த கிரகம் அதே நாள்ல உள்ள ராகவாலே பாதிக்கப்படுறதுனாலதான் உங்க அம்மா இறந்தாங்க. அடுத்தப்ப இந்த ஜாதகத்துக்கு சந்திரன் குரு இணைஞ்சிருக்கு. ஆனா டிகிரி வாரியா விலகி இருக்கு. இருந்தாலும் குரு அந்த வீட்டுல ஆட்சி பண்ணி இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து அடுத்தப்ப இவங்க அப்பாவோட தங்கச்சி, அதாவது இந்த பொண்ணுக்கு அத்தை, அவங்களே இந்த பொண்ணை எடுத்து வளர்க்குறாங்க. இந்த சந்திரனுக்கு குருக்கு சேர்ந்த பலன் இப்பதான் அவங்களுக்கு நடக்குது. இந்த பொண்ணுக்கு இன்னொன்னு சுக்கிர தசை புதன் புத்தில அவங்க அம்மா இறந்துருக்காங்க. சுக்கிர தசை புதன் புத்தில அவங்க அம்மா இறந்துருக்காங்க. இந்த சுக்கிர தசை இந்த பொண்ணுக்கு வந்து 8ஆம் வீட்டுக்கு அதிபதி. இந்த புதன் இந்த லக்கணத்துக்கு கேந்திராதிபதி, மாரகாதிபதி. அப்போ ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு அது வந்து அவங்களுக்கு பாதிக்கும். ஆனா அந்த பொண்ணுக்கு இவங்க அம்மாவை பாய்ச்சாதான் அந்த பொண்ணை பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த புதன் தசை சுக்கிர புத்தில புதன் தசையில இவங்க அம்மா இறந்துருக்காங்க. அடுத்தாப்ப இந்த பொண்ணுக்கு வந்த புத்தி சூரிய புத்தி. சூரிய புத்தில அந்த பொண்ணு அவ்வளவு நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு நல்லா இருக்கக்கூடாதுங்கிறனாலயே அவங்க அம்மா இறந்துருக்காங்க. அம்மா மாதிரி அடுத்தவங்க வருவாங்கங்கிறது சொல்ல முடியாது. அதனால இவங்களுக்கு வந்து அந்த சுக்கிர தசை ஃபுல்லாவே இவங்க கஷ்டப்படணும் அப்படி இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து இந்த பிள்ளைக்கு இவங்க அம்மா எப்போதைக்கு இறந்தது காரணம். அடுத்தாப்ப வரக்கூடிய தசை 1/8/2026 வரைக்கும் ராகுபதி சூரிய தசையில இந்த சூரிய தசை பாதிக்கு பிறகு நல்லா இருக்கும். அடுத்தாப்ப வர சந்திர தசை குருவுடையும் சனி கூட சேர்ந்ததுனால கண்டிப்பா சந்திரன் இந்த லக்கணத்துக்கு 5ஆம் வீட்டுக்கு அதிபதிங்கிறதுனால அவரு நல்லா இருப்பாரு. அடுத்தாப்ப செவ்வாய் தசை அவர் 9ஆம் வீட்டுக்கு அதிபதி, இந்த லக்கணத்துக்கு யோகாதிபதி, அவர் வர்றதுனால இந்த 9ஆம் வீட்டுக்கு அதிபதியோடைய வேலை அருமையா நடக்கும். அப்போ இந்த பிள்ளை முதல்லதான் கஷ்டப்பட்டுச்சு தவிர ஒரு 10-12 வயசுக்கு பிறகு இந்த பிள்ளை நல்லா இருக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ அடுத்தாப்ப வர ராகு தசை இந்த வீட்டுக்கு அதிபதி புதன் வந்து சுக்கிரன் கூட இணைஞ்சு அந்த புதனையும் சுக்கிரன் ராகு பிடிச்சதுனால இந்த ராகு தசையும் இந்த பொண்ணுக்கு நல்லா இருக்கும். அடுத்தாப்ப குரு ஆட்சி பண்ணியிருக்காரு. அப்படிங்கும் போது இந்த பிள்ளை 10ஆம் வீட்டுல குரு ஆட்சி பண்ணியிருக்கனால இந்த பிள்ளை டீச்சிங் லைன்ல கூட போகலாம். அது பின்னாடி நம்ம பாத்துக்குருவோம். அதனால இந்த பிள்ளை என் இஷ்ட தெய்வமான முருகப்பெருமானை வணங்கி இந்த பிள்ளைக்கு எந்த குறையும் இல்லாம எல்லா பாக்கியம் பெற்று சகல பாக்கியம் பெற்று நல்லா இருக்க வணங்குகிறேன். முருகப்பெருமானை வேண்டிக் கொள்கிறேன். என்னுடைய இத்துடன் இந்த வீடியோவை நிறைவேற்றுகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.